இந்த வீடியோல கோயில் எதுக்காக கட்டுனாங்க? கோவிலால நமக்கு என்ன பலன்? அப்படின்றத தான் பார்க்க போறோம். கோயில் பார்த்தீங்கன்னா, செஞ்சுரீஸா இருக்கு. நம்ம காலத்துக்கு முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடியுமே கோயில் இருந்திருக்கு. ஸோ, அப்பல்லாம் கோயில் எதுக்காக கட்டுனாங்க? இப்ப வரைக்கும் கோயில் நமக்கு என்னென்ன பலன் தருது? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சொல்லப்போனா டெம்பிள்ஸ் இல்லன்னா நம்ம இல்ல. டெம்பிள்ஸ் தான் நம்மளோட கல்ச்சர், நம்மளோட எனர்ஜி, நம்மளோட நாலேட்ஜ் இது எல்லாத்தையுமே குறிக்குது. கோயில் இருக்கனால தான் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம நேரா கோவில்ல போயிட்டு சாமி கிட்ட வேண்டுறோம். அதே மாரி வீட்ல தியானம் பண்ணாதவங்க, கோவில்ல போய் தியானம் பண்றோம். ஏன்னா, அங்க அமைதியா இருக்கு, அங்க பாசிட்டிவிட்டி இருக்கு அப்படின்றனால. அதுவும் இல்லாம தெரியாத மக்கள ஒன்று சேர்க்கிற ஒரு இடம் வந்து கோவில்னு சொல்லலாம். நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ராஜாக்கள் காலத்துல கோவில் கலசத்துல தான் தானியங்கள், அரிசி, பருப்பு எல்லாமே சேமிச்சு வைப்பாங்களாம். ஏன்னா, அவசர நேரத்துல அதாவது போர் இருக்க நேரத்துல, இல்லன்னா வந்து இந்த மாரி பஞ்சம் இருக்க நேரத்துலலாம் வந்து அந்த தானியத்த எடுத்து தான் மக்களுக்கு குடுப்பாங்களாம். அதே மாரி கோவில் கருவறைக்குள்ள ரகசிய பாதை வச்சிருப்பாங்களாம். போர் நேரத்துல தப்பிக்கிறதுக்கு, அது மாரியான ரகசிய பாதையெல்லாம் அது உள்ள இருக்குமாம். அந்த மாரி கோவில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி, கடவுள் இருக்காங்க. அத தவிர்த்து அதுக்கு மேல மக்களோட நலன கருதி நெறைய விஷயம் கோவில்ல பண்றாங்க. அதே மாரி ஒரு கோவில் கட்டும்போது காஸ்மிக் ரேஸ் வந்து உள்ள என்டர் ஆகுற மாரி தான் கட்டுவாங்களாம். கோவில் கருவறைக்குள்ள அந்த யுனிவர்சல் பவரே உள்ள என்டர் ஆகுமாம். அந்த மாரி கட்டி வச்சிருப்பாங்களாம். ஏன்னா, நம்மள்ல மக்கள் வந்து நெறைய பேர் தியானம் பண்ண மாட்டோம். மைண்ட் வந்து நமக்கு நிலையா இருக்காது. ஸ்ட்ரெஸ்ஸா இருப்போம். கோயிலுக்குள்ள போகும்போது அந்த காஸ்மிக் எனர்ஜி, அந்த யுனிவர்சல் பவர் நம்ம கிட்ட படும்போது, நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி வரும். இதெல்லாம் தான் நமக்கு கோவில் கட்டுன ரீசன்ஸ். கோயில்ல ஏத்துற கற்பூரமா இருக்கட்டும், ஊதுபத்தியா இருக்கட்டும், கோயில் மணியா இருக்கட்டும், கோயில்ல ஊதுற சங்கா இருக்கட்டும், கோயில் குருக்கள் சொல்ற மந்திரம், இது எல்லாமே நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்காக தான். முன்னாடிலாம் வந்து கோயில் கட்டும்போது கோயில சுத்தி செடி, மரம், அப்புறம் தண்ணி இந்த மாரி வந்து அழகான நேச்சர் ஸ்பாட்டா இருக்குமாம். ஏன்னா, அப்பதான் நம்ம கோயில் போனா பீஸ்ஃபுல்லா இருப்போம் அப்படின்றதுக்காக. அதே மாரி கோவில்கள வந்து கருங்கல்ல வச்சு கட்டுறாங்கல்ல, அந்த கருங்கல் கூட ஒரு பாசிட்டிவிட்டி தருமாம். கோவில்ல நடக்கிற திருவிழாவா இருக்கட்டும், பிரதோஷ நாட்கள்ல நடக்கிற பூஜையா இருக்கட்டும், சங்கடஹர சதுர்த்தி இந்த மாரி ஒரு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் மாரி வச்சு நம்ம வழிபடுறதுக்கு காரணம், பாசிட்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்றதுக்கு. மக்கள் கூட்டத்த எல்லாம் ஒண்ணு திரட்டி, அவங்க பிரேயர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுமாம். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அதுக்காக தான் கோயில்கள்ல மெயினா இந்த மாரி ரிச்சுவல்ஸ்லாம் நடக்குதாம். சொல்லப்போனா கோவில் இல்லன்னா நம்ம இல்ல. கோவில் இருக்கனால தான் நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட ஒற்றுமை, நம்மளோட பாசிட்டிவிட்டி எல்லாமே இன்கிரீஸ் ஆகுது. எல்லாமே நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கோவில் இல்லன்னா கண்டிப்பா நம்ம இல்லன்னு தான் அர்த்தம். இந்த வீடியோல நீங்க கோவிலோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி தெரிஞ்சிருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்பவே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நீங்க சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.